தொழுகும் அந்த அளவோடு, அந்த ருசியோடு, அந்த ரசனையோடு அமல்களை மூமின்கள் செய்ய வேண்டும். அதனால்தான் நன்மைகளை நினைத்து கொண்டு செய்தாலே, நன்மை செய்ய வந்த காலம் நன்மையை நினைத்தாலே நன்மை என்பதாக நாம் பேசப்படுகிறது. மேலான பெருமக்களே, பிரபலியமான ஒரு ஹதீஸ் நம் எல்லோருக்கும் தெரியும். ரமலான் மாதம் பிறந்து விட்ட இந்த ஹதீஸை எல்லா உலமாக்களும் சொல்லுவார்கள். மன் சாம ரமலான் ஈமானன் வயஹ்திசாபன் வஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. உலமாக்கள் எல்லோரும் ரமலான் இந்த ஹதீஸை ரமலான் முழுக்க சொல்லுவார்கள். யார் ரமலான் மாதம் வந்து விட்டால், ரமலானுடைய மாதத்திலே நன்மை செய்வதற்காக நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு ஈமானோடு இஹ்திசாப் நன்மை எதிர்பார்த்தவர்களாக, அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தவர்களாக. எனவே அல்லாஹ்வும் ரசூலும் நன்மை செய்யக்கூடிய காலங்கள்ல நன்மை எதிர்பார்க்க சொல்கிறார்கள், நன்மை நினைத்து பார்க்க சொல்கிறார்கள். செய்வதல்ல, கல்விலே நினைப்பது. பள்ளிவாசலுக்கு போகணும், நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், அவனை வணங்கணும், வணங்காம வாழ்ந்தா நன்றி கட்ட மோசமான கேவலமான பிறவியில நான் பிறவி என்று நினைத்து கொண்டால், நினைக்க அமல் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளத்துல பிறந்துருன்றாங்க ரசூலுல்லாஹ். மேலான பெருமக்களே, ஐங்கால தொழுகையிலே ஃபஜ்ருடைய அஸ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு 33 சுப்ஹானல்லாஹ், 33 சுப்ஹான் அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர். இது அஸ்ர்ல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலையும் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் யார் யாரெல்லாம் தொழுகைன்னா, தொழுகையால் என்ன எல்லாரையும் சொல்லிட முடியாது இல்ல. வாரத்துக்கு ஒரு வர்றவங்களும் இருக்கிறாங்க, அது குறை கிடையாது. உங்களுடைய அறியாம நீங்க மறைஞ்சில வாழ்றீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. தொழுகாளியா இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை முதல்ல கவனத்தில் எடுங்கள். இப்ப தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி எதிர்ச்சி போறது அவசரம் காட்டாம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தியாகம் செஞ்சு 33, 33, 34 இந்த திக்ருகளை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நீ ஏற்று போங்க. அந்த இடம் சாட்சி சொல்லும் அல்லாஹ் உங்களுக்கு வந்து. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்லு தொழுகை முடிஞ்சா அடுத்து நாம தஸ்பீஹ் செய்யணும், எந்திரிச்சு போகக்கூடாது நினைக்க சொல்கிறோம். இப்படி நன்மையான காரியத்தை நாம் நினைத்து செய்தாலே அது நன்மை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், அந்த ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி மனனம் இல்லாதவர்கள் விரைவிலே மனனம் செய்ய முந்துங்கள். எனக்கு வரலன்னு சொல்லாதீங்க. 70 வருஷம் அல்லாஹ் டைம் தந்திருக்கிறார். 70 வருஷம். ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து போட்டா கூட 70 வருஷத்துல அந்த எழுத்து ஆயத்துல் குர்சி மனப்பாடம் பண்ணிட முடியாதா? எத்தனை நாளைக்கு அறியாமை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஆயத்துல் குர்சி தெரியாது. எத்தனை சினிமா பாட்டை இந்த காதல கேட்டு இருக்கிறோம், அதே ஆயத்துல் குர்சி அந்த யூடியூப்ல கேட்டா என்ன மனப்பாடம் ஆகாதா? அந்த ஆயத்துல் குர்சி ஃபர்லு தொழுகைக்கு பின்னால்